நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னோட 99 சகோதரர்களுக்கு அப்புறம் நான் தானே உன்னோட இலக்கு. பொதுவா ஒருத்தனுக்கு மரணம் வந்தா அத பார்த்து அவன் பயந்து ஓடுவான். ஆனா உன் மரணமோ உன்ன ஏன் காலடிக்கு கொண்டு வந்திருக்கு துரியோதனா. எச்சரிக்கிறேன் துரியோதனா. சரியா சொன்ன பீமா, சரியா சொன்ன. நீ உன் சபதத்தை நிறைவேற்ற நீ என் தலைய துண்டாக்கிட. நீ என்ன தாக்க ஆரம்பி பீமசேனா. ஆமா, நீ என்ன வதம் செஞ்சிட. வா, உன் சபதத்தை நிறைவேற்றிக்க. ஞாபகம் இருக்குல்ல, சூதாட்டத்துல உங்களை தோக்கடிச்சு 12 வருஷம் வனவாசத்துக்கு அனுப்பினதும் நான் தான். அந்த அஞ்ஞான வாசத்தை ஞாபகப்படுத்தி பாரு, அது காரணமும் நான் தான். மறந்துட்டியா? நிறைஞ்ச சபையில திரௌபதிய அவமதிச்சதும் நான் தான். அதோட அபிமன்யுவோட மரணம், அதையும் ஞாபகப்படுத்தி பாரு. எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். என்ன கொன்னுடு. உன் சபதத்தை நிறைவேற்ற என்ன வதம் பண்ணு. அது மட்டும் இல்ல, என்னோட 99 சகோதரர்களையும் என்னோட நண்பன் கர்ணனையும் நீங்க வதம் பண்ணிட்டீங்க. இனி இந்த உலகத்துல வாழ எனக்கு விருப்பம் இல்லை. வா வா, வந்து என்ன வதம் பண்ணு, வந்து என்ன கொல்லு. வா பீமா. துரியோதனா! துரியோதனா! நான் சொன்னது உனக்கு புரியலையா? நான் என்ன சொன்ன? என்னோட 99 சகோதரர்களையும் என் நண்பன் கர்ணனையும் வதம் பண்ணதுக்கு அப்புறமா நான் உயிர் வாழ விரும்பலன்னு சொன்னேன். ஆனா ஒரே ஒரு விருப்பம் இருக்கு, அது உங்களை வதம் பண்றது மட்டும்தான். நண்பனோட மரணத்துக்கு பழி வாங்குற விருப்பம். வா பீமா, என்னோட வந்து யுத்தம் செய். எப்படி? இந்த கதையோட வா. உன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் நான் பண்ண அநியாயத்துக்கு நீ என்னை எப்படி பழி வாங்க போற? இந்த கதைய வச்சா இப்படிதான் உன்னோட சபதத்தை நீ நிறைவேற்ற போறியா? வந்து என்ன தாக்கு பீமா. இப்ப என்னோட கைகள்ல ஆயுதமும் இல்ல, அஸ்திரமும் இல்ல. என்னோட 2 கைகளுமே ஆயுதமா இருக்கும். என் குரோதமே என்னோட திவ்யாஸ்திரம். என்ன தாக்கு. இப்படி இல்ல பீமா. அங்க என்ன பாக்குற அர்ஜுனா? இங்க பாரு, எதிரி உன் முன்னாடி நிக்கிறான். போர் கூடிய சீக்கிரத்துல முடிய போறதில்ல அர்ஜுனா.
ஏன்னா எந்த குருவோடைய சாபமும் என்கிட்ட இல்ல. இந்திரன் வந்து என்கிட்ட கவசத்தையும் பறிக்கல. என்னுடைய ரதத்தின் சக்கரமும் பூமியில புதையல. நான் கர்ணன் இல்ல அநியாயமா என்ன வதம் செய்யறதுக்கு. மத்ரா அரசன் சல்லியனாவேன். உன் திறமையை என்கிட்ட காட்டு. உண்மையிலேயே நீ வீரன்தானா? ஒருவேளை நீ வீரன்தாங்கிறது உண்மைனா இந்த போர்ல என்ன வென்று காட்டு. ஞாபகம் இருக்கட்டும் பார்த்தா, சில நேரங்கள்ல குரோதத்தை அஸ்திரமா மாத்தணும். குரோதத்துல கவனத்தை இழக்காத. நீ இந்த யுத்தத்துல மட்டும் உன்னோட கவனத்தை செலுத்து. குரோதம்ன்றது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடையாது பார்த்தா. ஆச்சாரியார் துரோணர் உனக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கவில்லை. பொறுமையாக பார்த்தா, பொறுமையாக. ஆவேசமும் கோவமும் மதுரா அரசரை தோக்கடிக்காது பார்த்தா. மதுரா அரசே, அதோ அந்த அர்ஜுனனுக்கு வில் வித்தைய கத்துக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். அவனுக்கு வில் வித்தைய கத்துக் கொடுங்க. எங்க ஓடுற அர்ஜுனா? வணக்கம் மாமா அவர்களே. உங்க அன்பு எல்லாமே அர்ஜுனனுக்கு மட்டும்தானா என்ன? இல்லை மருமகன் பீமா, உங்கிட்டையும் அன்பு காட்ட தயாரா இருக்க. வெகு நாட்கள் ஆகிவிட்டது மல்யுத்தம் செய்து. வா. பொறுமை பீமசேனா, பொறுமை. உன்கிட்ட ஏராளமான பலம் இருக்கே, ஆனா நீ தாமதம் பண்ணிட்ட. இனி எந்த பலனும் இல்லை. ஒருவேளை இந்த பலத்தை அந்த நிறைந்த சபையில காட்டியிருந்தா அந்த சபையில திரௌபதி அவமானப்பட்டிருக்க மாட்டா. அத அன்னைக்கு நீ தடுத்திருக்கலாம் பீமா. கூடாரமே எரிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணிய ஊத்தி என்ன பிரயோஜனம்? எவன் தன்னுடைய மனைவியோட மானம் பறி போகும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தானோ அவன் ஒரு ஆண்மகனா? ஒருவேளை பீமா நடந்த எல்லாத்தையுமே நீ ரசிச்சுக்கிட்டு இருந்தியா? சல்லியா! வா பீமா வா.
என்னால இதை நம்பவே முடியல மாமா. நீங்க எங்க எதிரிகளோட சேர்ந்து எங்களை தோக்கடிக்க முயற்சி பண்றீங்க. உங்ககிட்ட உதவியை எதிர்பார்த்தது எங்களோட பெரிய தப்பு தான். ஆனா உங்களை தோக்கடிச்சு எங்களோட தப்புக்கு பிராயச்சித்தம் தேடுவோம். வாங்க மாமா, என்னோட யுத்தம் செய்யுங்க. கர்ணன் உன்னை மன்னிச்சு விட்டான். அதனால நானும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். போ, இங்க இருந்து போய்விடு. என் சகோதரியின் வம்சத்தை நான் வதம் செய்ய விரும்பல. அதனால இங்க இருந்து போயிடு. நீங்க இப்படி சொல்றத பார்த்தா என்ன பார்த்து நீங்க பயப்படுற மாதிரி தெரியுதே மாமா. அச்சமா? சல்லியனுக்கு அச்சமா? அச்சத்திற்கும் தாக்குதலுக்கும் அர்த்தம் என்னவென்று இன்னைக்கு உனக்கு புரிஞ்சிரும் மருமகனே. நீ இந்த குரு புத்திரனை சீண்ட கூட நான் உனக்கு அனுமதி தர மாட்டேன். என் மருமகன்ல, அதனால இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறேன். ஆயுதத்தை எடு, வந்து என்ன தாக்கு. என்ன ஆச்சு? என்னை எதிர்த்து போர் செய்யறதுக்கு பாண்டவர்கள்ல வீரர்களே இல்லையா? ஏன் கூட வந்து யுத்தம் செய்யுங்க, இல்லனா உங்க தோல்வியை ஒத்துக்கோங்க. இங்க என்ன நடக்குது மாதவா? இப்ப திடீர்னு மதுர அரசருக்கு எப்படி இவ்வளவு சக்தி வந்துச்சு? அவரை தோக்கடிக்க எந்த ஒரு வழியும் இல்லையா? எந்த ஒரு சக்தியையும் முறியடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சக்தியை பத்தி புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். பார்த்தா ஏன் கூட யுத்தம் செய்யறதுக்கு யாராவது இருக்கீங்களா? மதுர அரசரோட சக்தி அவர் விரோதியோட குரோதத்துல இருக்கு. பார்த்தா யாரால குரோதத்தை அஸ்திரமாக்க முடியுமோ அவரால மட்டும்தான் மதுர அரசரை தோக்கடிக்க முடியும். இல்லனா குரோதத்தை கட்டுப்படுத்த தெரிஞ்சவனால அது முடியும். எப்படி அங்க அரசன் கர்ணன் செஞ்சானோ அதே மாதிரி. யுதிஷ்டிரா, உன்னாலதான் உன்னுடைய மாமா அவர்களை வைகுண்ட லோகத்துக்கு அனுப்ப முடியும்.
என்ன எதிர்க்கிறதுக்கு யாராவது இருக்கீங்களா? உங்க விருப்பத்தை நிறைவேற்ற நான் இங்க வந்திருக்கேன் மாமா. அர்ஜுனனுடைய காண்டிபத்தாலோ பீமனுடைய கதையாலோ என்ன எதுவும் செய்ய முடியாத போது என்னுடைய மருமகன்கள் கூட என்கிட்ட மண்டியிட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நீ எந்த ஆயுதத்தை வச்சு என்னை எதிர்க்க வந்திருக்கிற யுதிஷ்டரா? ஒருவேளை நீ என் கூட சூதாட வந்திருக்கிறியா யுதிஷ்டரா? ஓ, நான் மறந்து விட்டேன். நீ வெற்றிக்காக ஆயுதத்தை எடுக்க மாட்ட. நீ உன்னுடைய குடும்பத்தை பந்தயத்துல கட்டுவ, எல்லாரையும். ஆனா இன்னைக்கு யார நீ பந்தயத்துல கட்டுவ? பாஞ்சாலி தான் இங்க இப்ப இல்லையே. சொல்லு யுதிஷ்டரா, என் கூட சூதாட போறியா இல்ல என் கூட சண்டை போடுறதுக்கு உன்கிட்ட ஆயுதம் ஏதாவது இருக்கா? அஸ்திரம் இருக்கு மாமா. என்ன அஸ்திரம்? அமைதியும் உண்மையும். இதோ இந்த அழிவு எல்லாமே ஒன்னாலதான் நடந்தது. இந்த மகாபாரதம் நீ செஞ்ச தவறால நடந்தது. நீங்க சொன்னது உண்மைதான் மாமா. இந்த மகாபாரத யுத்தம் என்னோட தவறால தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப நேரம் வந்துருச்சு நீங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை அனுபவிக்க. நீ எல்லாம் ஒரு ஆண்மகனா? திரௌபதியோட அவமானத்தை நினைச்சு பார். நம்மால முடியாத விஷயத்தை நினைச்சு வருத்தப்படுறதை விட நம்மால என்ன முடியுமோ அதை நம்ம சரியா செஞ்சாகணும். இப்போ என்னோட கடமை யுத்தம். உங்களை எச்சரிக்கிறேன் மாமா. வா, யுத்தம் செய். குரோதத்தோட விளைவு இதுதான் பார்த்தா. மனுஷனோட குரோதமானது அந்த மனுஷனையே பஸ்பமாக்கிடுது. ஞாபகம் இருக்கா பார்த்தா? இதே மாமா சல்லியன் தான் வேற வழி இல்லாம அன்னைக்கு கௌரவர்களுக்கு துணையா இருந்தாரு. ஆனா இப்பவும் ஒரு மாமா உயிரோட இருக்காரு பார்த்தா. அந்த ஒருத்தரால தான் இந்த பாரத கண்டமே இன்னைக்கு இந்த மகாபாரதத்துல பங்கேத்துக்கிட்டு இருக்கு. அவர் செஞ்ச தப்புக்கான தண்டனையை நீ தரமாட்டியா? அந்த காந்தார அரசருக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும்.
நம்ம கூடவே இருந்த இந்த மத்திர அரசன் நம்மளுக்கு எதிராவே செயல்பட்டு இருந்திருக்கிறான். அதுக்கான சரியான தண்டனை தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஒருத்தர் சொன்னது சரிதான். வாழ்க்கைங்கிறது ஒரு சூதாட்ட மேடை. ஒரு தப்பு பண்ணாலும் நம்ம தாயமே நம்மள தோக்கடிச்சிரும். சரியா சொன்னீங்க காந்தார அரசே. நீங்க உங்களோட வாழ்க்கையையும் உங்க சம்பந்திங்களோட வாழ்க்கையையும் சூதாட்ட மேடையாவே நீங்க மாத்திட்டீங்க. நீங்க செஞ்ச சூழ்ச்சியினால இன்னைக்கு இந்த பாரத கண்டமே உங்களாலதான் மகாபாரத யுத்த பூமியில நின்னுகிட்டு இருக்கு. இதுக்கான தண்டனையை நீங்க நிச்சயம் அனுபவிக்கணும் காந்தார அரசே. இன்னைக்கு உங்களுடைய தாயமே உங்க வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுது காந்தார அரசே. மதுர அரசே, மதுர அரசே, வீரர்களே, வைத்தியரை கூட்டிட்டு வாங்க, போங்க. என்னை மன்னித்து விடுங்கள் இளவரசே. எனது முடிவு இன்னைக்கு நெருங்கிடுச்சு. இல்ல இல்ல மதுர அரசே, இல்ல. உங்க வீரமும் உங்க திறமையும் ரொம்பவே பாராட்டத்தக்கது. நீங்க எனக்கு உதவி செஞ்சது மூலமா உங்க வாக்க நீங்க காப்பாத்திட்டீங்க. இந்த துரியோதனன் இன்னைக்கு கோஷனம் செய்யற. நீங்க இன்னைக்கு உங்களுடைய திறமைய மிக அருமையா பயன்படுத்துறீங்க. பெருமையை தந்தீங்க மதுர அரசே. இனி உங்களுக்கு எதுவும் ஆகாது. வீரர்களே, எங்க போறீங்க? சீக்கிரம் வாங்க. மரணத்தை நினைச்சு நான் பயப்படல இளவரசே. உண்மையில எனக்கு சந்தோஷம்தான். மேலோகம் போனதுக்கு அப்புறம் அந்த மகாரதி மகாவீரனுக்கு முன்னாடி என் முகத்தை நான் காட்ட முடியும். ஒரு சாரதியா என் கடமையை நான் தவறிட்டேன். அந்த மாவீரன் உயிர் போறதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன். ஆனா இப்ப அந்த மகாரதி முன்னாடி போய் நான் என்னால தைரியமா சொல்ல முடியும், இந்த மகாரதி சாரதி அவருடைய உயிர் நண்பனை காப்பாற்றும் கடமையை சரிவர செய்து முடித்து விட்டேன் என்று என்னுடைய கடமையில் நான் என் உயிரை விட்டேன்னு நான் சொல்லுவேன். யுதிஷ்டிரா! பொறுத்திருந்து பாரு சஞ்சயா, பொறுத்திருந்து பாரு. இன்னைக்கு எல்லாமே நம்மளோட கைவசத்துக்குள்ள வந்துடும். துரியோதனன் கிட்ட இனி யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது, யாராலையும் முடியாது. நீங்க சொன்னது சரிதான் மகாராஜா. இளவரசர் துரியோதனனோட சக்தியை எதிர்த்து யாராலையும் போரிட முடியல. அவரோட எல்லா தாக்குதலும் எதிரணிய மொத்தமா தவிடுபுடி ஆக்கிட்டு இருக்கு மகாராஜா. இன்னைக்கு அந்த பாண்டவர்கள்ல ஒருத்தர் கூட உயிர் பிழைக்க கூடாது துரியோதனா, ஒருத்தர் கூட.
இளவரசர் துரியோதனனோட சக்தியை தர்மராஜாவாலையும் எதிர்கொள்ள முடியல மகாராஜா. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இளவரசர் துரியோதனன் தர்மராஜா யுதிஷ்டிரரை இன்னைக்கு பரலோகத்துக்கு அனுப்பிடுவாருன்னு தோணுது. அற்புதம் சஞ்சயா. இன்னைக்கு என்னுடைய மகன் இறந்து போன 99 மகன்களுடைய மரணத்துக்கு பழி தீர்ப்பான். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு மாதவா? இது ஒரு தாயோட பார்வையால கிடைச்ச வரம் பார்த்தா. இன்னைக்கு 5 பாண்டவர்களும் இறக்கணும் துரியோதனா. 5 பேரும். இன்னைக்கு துரியோதனனை பலத்தை வச்சு தோக்கடிக்கிறது முடியாத காரியம் பார்த்தா. அப்படின்னா இப்ப நான் என்னதான் பண்றது மாதவா? என் சகோதரர்களை இந்த நிலைமையில தவிக்கிறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. நீ பொறுமையா இரு பார்த்தா. துரியோதனனோட உடம்பு வஜ்ரத்தால ஆனது. ஆனா அவன் மனசு மாறல. பேராசை, காமம், குரோதம் கொண்ட ஒரு மனுஷன் ரொம்ப சீக்கிரமே கலைச்சு போயிடுறான். நம்ம ஏதாவது கண்டிப்பா பண்ணியே ஆகணும் மாதவா. நம்ம உடனே துரியோதனனை தடுத்தாகணும். இது ஒரு தாயோட வரமாகும் யுதிஷ்டிரா. அது இன்னைக்கு உனக்கு சாபமா மாறிடுச்சு. 5 சகோதரர்களும் மனைவியை பகிர்ந்துகிட்டீங்க, ராஜ்யத்தை பகிர்ந்துகிட்டீங்க, வனவாசத்தை பகிர்ந்துகிட்டீங்க. அதே மாதிரி துரியோதனன் தாக்குதலையும் நீங்க 5 பேரும் பகிர்ந்துக்கணும் இல்லையா? துரியோதனன் கலைச்சு போற வரைக்கும் நாம பொறுமையா காத்திருக்கணும். அவன் உடம்புல போரிடுற சக்தி குறைஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்மளோட யுக்தியும் நமக்கு சாதகமா மாறும் யுதிஷ்டிரா. ஏன்னா துரியோதனனுக்கு அண்ணன் ரொம்ப நல்லாவே கதை பயிற்சி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நான் உங்களை இந்த மாதிரி சந்திச்சதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா ரொம்பவும் ஆபத்தான இந்த தருணத்துல இந்த பூமியில நான் நம்புறது உங்க ஒருத்தரை மட்டும்தான். ஏன்னா நீங்க என்னோட சம்பந்தி மட்டும் இல்ல, நியாயத்தை காப்பாத்துறவரும் தான் ஸ்ரீ பலராமரே. உங்களுக்கு அநியாயம் செஞ்சது யாருன்னு சொல்லுங்க. இந்த நொடியே நான் அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறேன். உங்க சகோதரர் தான். என் சக்தியை வச்சு என் மகனுக்கு நான் கொடுத்த வரத்தை உங்க சகோதரர் கெடுத்துட்டாரு. இப்ப நிச்சயமா உங்க சகோதரர் பாண்டவர்களோட சேர்ந்து என் மகனும் உங்க சீடருமான துரியோதனனை கொல்றதுக்காக திட்டம் போட்டுட்டு இருப்பாரு. நீ இதுக்காக வருத்தப்படாத. இந்த உலகத்திலேயே துரியோதனன் தான் என் சிறந்த சிஷ்யன். இப்ப பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நடக்கிற இந்த யுத்தம் நல்ல காரியத்துக்காக முடியணும். கிருஷ்ணனுக்கும் எங்க பரம்பரைக்கும் கெட்ட பேர் வர வைக்க நான் விரும்பல.
நம்ம கிட்ட நேரம் குறைவா இருக்கு பார்த்தா. உன் சகோதரன் துரியோதனன் செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை வழங்குறதுக்கு முன்னாடி மாமா சகுனிக்கு தண்டனை வழங்க வேண்டியது ரொம்பவே அவசியம். காந்தார அரசரை வதம் செஞ்சாகணும் பார்த்தா. அது வரைக்கும் உன் சகோதரன் துரியோதனனோட கவனத்தை நாம திசை திருப்பி ஆகணும். நகுலா, சகாதேவா, ஒன்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. காந்தார அரசரோட மரணம் சுலபமா இருக்க கூடாது. அவரோட மரணத்தை பார்த்து எதிர்காலத்துல எந்த ஒரு மனுஷனும் சூதாட்ட மேடைக்கு ஒரு ஸ்திரீயை அழைக்கும்படி கூறக்கூடாது. ஒரு பொண்ணோட மரியாதையை சீர்குலைக்கிற செயலை எந்த ஒரு மனுஷனும் செய்யக்கூடாது. சகுனியோட மரணம் அதை எல்லாருக்கும் விளக்கணும். ஒருவேளை இந்த வேற அடியோட புடுங்காம விட்டுட்டா எதிர்காலத்துல மறுபடியும் இது ஒரு மிகப்பெரிய விருட்சமா வளர்ந்து நிற்கும். பிரமாதம் என் வருங்கால சக்கரவர்த்தியே, பிரமாதம். உங்களுக்கு யுத்தத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கா மாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பாத்தியா எப்படியே வருங்கால சக்கரவர்த்தி அந்த பாண்டவர்களை தவிடு பொடியாக்கிட்டு இருக்கான்னு. மருமகன் யுத்த களத்தில் இருக்கும்போது மாமா என்ன பண்ணிட்டு இருக்காரு? வாங்க மாமா, உங்களுக்கு யுத்தம்னா என்னன்னு நான் கத்து தரேன். துரியோதனா! துரியோதனா! அதுக்குள்ள எங்க போறீங்க மாமா? என்ன அவசரம் உங்களுக்கு? உங்க பாவங்களோட எண்ணிக்கையை முடிவுக்கு கொண்டு வர உங்க பாதையை தடுக்கிறதுக்கு எல்லா இடத்துலயும் ஒரு வீரர் இருக்கும். மாமா அவர்களே, என்ன பீமா, உன்னோட சபதத்தை உன்னால நிறைவேற்ற முடியாதுன்னு தோணுது. உன்னால இன்னைக்கு உன்னோட உயிரை கூட காப்பாத்திக்க முடியாதுன்னு தோணுது. பீமா, என்கிட்ட மண்டிக்கிட்டு கேளு. அப்படி செஞ்சா உன்னோட மரணத்தை நான் இன்னும் எளிதாக்குவேன். உன்னோட சக்தி மேல உனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையா? உன்னால இந்த பீமனை சரணாகதி அடைய செய்ய முடியும் நம்பிக்கிட்டு இருக்கியா? அதுவும் முட்டாள்தனம் துரியோதனா. துரியோதனா, என்ன காப்பாத்து. பாண்டவர்கள் என்ன
என்ன கொலை பண்ண வந்திருக்காங்க துரியோதனா. துரியோதனா! சகுனி மாமா, என்ன காப்பாத்து! எங்க இருக்க துரியோதனா? துரியோதனா! துரியோதனா, என்ன காப்பாத்து! அம்மா! நகுலா! உன்னோட சாரதி ஒரு சூழ்ச்சிக்காரன். உன்ன மாதிரி ஒரு மகாராஜி கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? முன்னாடி நின்னு தாக்குறதுக்கு உன்கிட்ட தெம்பும் இல்ல, திறமையும் இல்ல. அதனால பின்னாடி இருந்து தாக்குறியா? அதோட வாசுதேவா, உன்னோட இந்த முகத்துல இருந்து போலியான முகத்திரைய நான் கிழிச்சு எறிவேன். எப்படி நீ வஞ்சகன் மாதிரி என்னுடைய நண்பன் கர்ணனை வதம் பண்ணியோ, அதே மாதிரி இன்னைக்கு 4 பாண்டவர்கள் சேர்ந்து என் மாமாவை தாக்குறாங்களா? இதுதான் உங்க விதிமுறையா? இதுதான் நியாயமா? உங்களோட நியாயமும் நீதியும் இப்ப எங்க போச்சு வாசுதேவா? நியாயத்தை பத்தியும் நியதிய பத்தியும் நீ பேசுறது சரி கிடையாது துரியோதனா. என்னைக்கு நீ சூதாட்ட மேடையில எல்லார் முன்னாடியும் திரௌபதியை கூட்டிட்டு வந்து நீ அவமானப்படுத்தினப்பவே நியாயம் அழிஞ்சு போயிடுச்சு. என்னைக்கு அபிமன்யுவை வதம் செஞ்சியோ அன்னைக்கே இந்த யுத்தத்தோட விதிமுறைகள் முடிவுக்கு வந்துருச்சு. அதோட ஒரு மிருகத்தை சுத்தி நின்னு சூறையாடுறது மிருகத்தனம் கிடையாது, அது கடமையாகும். இந்த யுகத்தோட ரொம்ப கொடிய நர மிருகம் உன்னுடைய மாமா சகுனிதான். தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அவரை வதம் செய்ய வேண்டியது அவசியம். தன்னோட விரோதத்துக்காக பாரத கண்டத்துல இருக்கிற எல்லாரையும் தன்னோட சூதாட்டத்தோட பகடக்காயா மாத்திட்டாரு காந்தார அரசர். பெரிய பெரிய மா வீரர்கள் உயிரை இழந்தாங்க. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனோட குருதி பசிக்கு இரையானா. இந்த மிகப்பெரிய அழிவு உன் மாமா சகுனியோட எண்ணத்தால நேர்ந்துச்சு. அதுக்கான தண்டனை இவருக்கு நிச்சயம் கிடைக்கும். காந்தார அரசரோட வதம் அவசியமாகும் துரியோதனா. அவன் சொன்னதை கேட்டியா துரியோதனா? உன்னோட மாமாவை ஒரு மிருகத்தை மாதிரி இவங்க எல்லாம் வேட்டையாட போறாங்களா? துரியோதனா, நான் அனைத்து விதிமுறைகளையும் உருவாக்குறவன் புத்திசாலி, சூழ்ச்சிக்காரன் இல்ல. எனது புத்தியால ஒன்னா பல தடவை ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்க துரியோதனா. என் திட்டத்தால உனக்கு நான் பல தடவை வெற்றியை தேடி தந்திருக்கிற துரியோதனா. அதனால நீ உன் பலத்தை இப்போ இந்த நேரத்துல சரியா பயன்படுத்தி உன் மாமாவை காப்பாத்து. காப்பாத்துவல்ல? காப்பாத்துவல்ல துரியோதனா? சொல்லு துரியோதனா. சகுனி மாமா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க.
நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. சரியா? ஏய்! வாசுதேவா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் மாமாவை தாக்குறது உன்னால முடியாத காரியம். அது ஏன் முன்னாடி நடக்காது. புரிஞ்சுதா? உன் மாமாவை மட்டும் இல்ல, உனக்கும் தண்டனை உண்டு துரியோதனா. தவறு பண்ணவங்க யாரா இருந்தாலும் சரி, தப்பிக்கவே முடியாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.